வந்து மாணவர்கள்ட்ட ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரடியாக கேட்பது என்பது இதான் வந்து நான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ரெண்டு ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அந்த சைடுல ஒரு கேமரா இருக்கு ஐயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடுல ரூம் இருக்கு, இந்த சைடுல ரூம் இருக்கு ஐயா. அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது. இங்க வந்து திருடுறாங்க பசங்களுக்குள்ளே, கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படிக்கிற இடம் நம்ம பார்க்ல உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்ட்ட வந்து நீங்க ஏங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளாக நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவாக தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு. ஒரு கேமரா மட்டும்தான் இருக்கு. அது வயசு மட்டும் மட்டும்தான் இருக்கு. நம்ம பிடிக்கவே முடியல. ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் பார்த்து அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா சில குறைபாடு சார் இருக்கு சார், இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார், ரிப்பேரா இருக்கு. வாங்க சார், மேல ரொம்ப பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான நந்தனம் கல்லூரியில தமிழ் துறை படிக்கிறேன், 2ஆம் ஆண்டு பண்றேன். எங்களுக்கே வந்து அவர் கிளம்புறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரியும். பிற்படுத்தப்பட்ட ஒருத்தர் அமைச்சரும் நானும் வந்து இங்கே வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு திடீர்னு சொன்னாங்க. வந்திருக்கிறோம். ஒரு நல்ல நிர்வாகத்தை, இந்த மாதிரியான விடுதிகளை வந்து மாணவர்கள்ட்ட ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரடியாக கேட்பது என்பது இதான் வந்து நான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸில் வந்து திடீர்னு விசிட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் மாணவர்கள் வந்து அவர்கள் என்ன கோரிக்கைகளும் சொல்லியிருக்கிறாங்க, என்ன தேவைகளும் சொல்லியிருக்கிறாங்க. குறைகள் இல்லை, தேவைகள் என்னென்ன அவங்கள்ட்ட இருக்க கோரிக்கைகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக வந்து மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக செய்ய சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் அவர் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அடுத்த முறை வரும்போது அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால ஒரு நல்ல கள ஆய்வாக இருக்குது. இது மாணவர்களும் வந்து இன்னைக்கு வந்து அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நம்ம முதல்வர்கிட்ட நம்ம எளிதாக போய் நம்ம குறைகளை சொல்ல முடியும், கோரிக்கைகளை சொல்ல முடியும், தேவைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அந்த வகையில் இது வந்து எங்களுக்கும் ஒரு முன்னகர்வாக இது இருக்குது. மாணவர்கள் வந்து